எரிபொருளுக்கு கிடைக்கும் வரி பணத்தினால் அநீதியாக 3% கழிவை வழங்குவது தொடர்பாக அரசாங்கம் எடுத்த தீர்மானம் காரணமாக எரிபொருள் விநியோக சங்கம் எரிபொருளை கொள்வனவு செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ள கடந்த வெள்ளிக்கிழமை தீர்மானித்தது. அத்தீர்மானம் ஊடகங்கள் மூலம் வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் அமைதியின்மை ஏற்பட்டது. அவசரமாக தமது வாகனங்களுக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்தனர். எனினும் தேவையான அளவு எரிபொருள் காணப்பட்டமையினால் அனைவருக்கும் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடிந்தது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பின்படி மார்ச் 1ஆம் தேதி முதல் குறித்த கழிவை உரிய முறையில் கணக்கிட்டு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டது. எனினும் 3 நாட்கள் விநியோகஸ்தர்கள் மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு இடையில் கருத்து முரண்பாடு நிலவிய போதிலும் அது எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. நேற்று மாலை எரிபொருள் விநியோகஸ்தர் சங்கம் எரிபொருளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள தீர்மானித்தது. இன்றைய தினம் அவர்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவரோடு நடத்திய பேச்சுவார்த்தையை வெற்றியளித்துள்ளது. எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் இருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டனர். எரிபொருளை கொள்வனவு செய்யாமல் தவிர்த்துக் கொண்டமை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்கே அவர்கள் அழைக்கப்பட்டனர். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிச எரிபொருள் நெருக்கடி தொடர்பில் கருத்து வெளியிட்டார். எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் கடந்த காலங்களில் பெற்றுக்கொண்ட கமிஷன் தொகை சட்டவிரோதமானது என்பது நீதிமன்றில் உறுதிப்படுத்தப்பட்டது. நீதிமன்ற தீர்மானத்தை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தாமையினால் 37 பில்லியன் வரை கமிஷன் தொகையாக சென்றுள்ளது. இந்நிலையில் எரிபொருள் கூட்டுத்தாபனம் ஒரு அளவு தொகையை கமிஷன் தொகையாக வழங்குவதற்கு சூத்திரம் ஒன்றை தயாரித்துள்ளது. எனக்கு தெரிந்த வகையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இதனுடன் தொடர்பட்ட இருவருக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த செயல்பாட்டின் ஊடாக நாட்டை நெருக்கடிக்குட்படுத்தும் சூழ்ச்சி இடம்பெற்றதா என்பது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது.